வணக்கம். சனி வக்ர பலன்கள் 2024. மிக கவனமாக பரிகாரங்களை செய்ய வேண்டிய ராசிகள்: மிதுனம், கன்னி, துலாம், தனுசு ராசிக்காரர்கள் பரிகாரங்களை செய்து கிரகங்கள் தரக்கூடிய அசுப பலன்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். வருகின்ற 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி பகல் 3:12 சனி பகவான் வக்ரம் பெறுவார். இது வாக்கிய கணிதத்தில் இருந்து எடுத்து சொல்லக்கூடிய பதிவாக இருக்கும். சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற மாதமாகப்பட்டது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பகல் 3:12 வக்ர நிவர்த்தி பெறுவார். கிட்டத்தட்ட 150 நாட்கள். வக்ரம் என்றால் என்ன? எத்தகையான நற்பலன்களை தரும், பாதக பலன்களை தரும்? அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கொடுக்க வேண்டியது கிரகங்களுடைய குணம். எந்த ராசிகளில் அமர்ந்தாலும் அந்த ராசியினுடைய சுவாவத்தை, அதனுடைய குணாதிசயங்களை அந்த ராசிக்காரர்கள் பெறுவார்கள். அந்த வகையில் சனி பகவான் வக்ரம் பெறுவது என்பது பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வது என்பது இயல்பாகவே ஒரு கிரகம் முன்னோக்கி செல்லும். இந்த வக்ரம் என்பது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறார். சனி பகவான் இருக்கின்ற ராசியை 1ஆக எடுத்துக்கொண்டு, 2ஆக மீன ராசியை எடுத்துக்கொண்டு, 3ஆக மேச ராசியும், 4ஆக ரிஷப ராசியும், 5ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் வக்ரம் பெறுவார். வக்ர நிவர்த்தி என்பது 9ஆம் ராசியில் வரும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். அந்த வக்ர நிவர்த்தி காலம் என்பது 4/11/2024 ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. 5 மாதங்கள் வக்ர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் எத்தகையான பாதக பலன்களை தந்து விடுவார். ஆகையால் பரிகாரங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது சனி பகவான் கும்பராசி, சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சூரிய பகவான் செல்லும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று விடுவார். இதே சனி பகவான் அந்த ராசியில் இருக்கும்போது சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது வக்ர நிவர்த்தி பெறுவார். எந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரோ அதற்கு 5ஆம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வக்ரம் பெறுவதும், அதற்கு 5ஆம் ராசியில் சுவாதி நட்சத்திரத்திற்கு செல்லும்போது வக்ர நிவர்த்தி பெறுவதும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும். சரி, சனி பகவான் வக்ரம் என்ன செய்யும்? பாவ கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுபத்தன்மை வாய்ந்து நற்பலன்களை செய்துவிடும் என்பது ஜோதிட கருத்து. ஆனால் அது எந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறது, உங்களுக்கு அது எத்தனையாவது ராசி என்பது தான் பேசக்கூடிய ஒரு பொருள் அடக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் ராசியில் கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கிறார். வக்ரம் பெற்றால் எங்கே செல்வார்? 8ஆம் இடத்தினுடைய தன்மையை காட்டாமல் இருக்க மாட்டார். ஏற்கனவே ஒரு பக்கம் ராகு பகவான் 10ல் இருந்து தொழிலில் பல வகையான சிக்கல்கள், ஏற்றமும் தாழ்வும், வழுக்கு மரத்தில் ஏறுவதைப் போல பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். 4ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து உடல் நலத்தை, சுகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார், விரயங்களை தருவார். இந்த நேரத்தில் சனி பகவானும் வக்ரம் பெறுவது என்பது மிதுன ராசிக்காரர்கள்
பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். பரிகாரம்னு கேட்டிங்கனாவே பயமோ பதட்டமோ வேணாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சென்ற ஆண்டுகளில் சில நற்பலன்கள் செய்திருந்து கெடு பலன்களும் நடந்திருந்தால் அதற்கு நான் சொல்லக்கூடிய பதிவு காரணமாக இருக்காது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா பாதக தசாவாக இருந்தால் நற்பலன்களை கொடுப்பது போல் கொடுத்து அதற்கு பிறகு காணல் நீராக மறைந்து போயிருக்கும். இது மட்டும்தான் நடந்திருக்குமே தவிர நல்ல இடங்களில் கிரகங்கள் அமரும்போது நற்பலன்கள் கிடைக்காமல் போகாது. இப்போது உங்களுக்கு நல்ல நிலையில் புரிஞ்சிருக்கும். சரி, மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது சனி பகவான் சந்நிதி, இல்லை என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இதற்கு பரிகாரம் செய்தாலே போதுமானது. இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா மேம்போக்காக சொல்லிட்டு போகிறதால பெரிய நன்மைகள் எதுவும் நடக்காது. அவர் இருக்கின்ற இடம், ஸ்தான பலம், உங்களுடைய ராசியிலிருந்து அவர் கொடுக்கின்ற பலனாகப்பட்டது துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனிப்பதிவு தான் செய்ய வேண்டியிருக்கும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவது என்பது 6ஆம் ராசியிலிருந்து 5ஆம் ராசிக்கு வரக்கூடிய பலன்களாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தான உங்களுக்கு பாதிப்பு அடைந்தால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். அது வராமல் தடுப்பதற்காக பரிகாரங்கள் சொல்லப்படும். அது செய்து நீங்கள் பயன்பெறலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் என்பது குலதெய்வத்தை வணங்குவது. இந்த குலதெய்வத்தை வணங்குவதற்குண்டான வழியை செய்து வந்தாலே போதுமானது. உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை 5ஆம் பாவத்தில் இருக்கிறார். 5ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பை தந்து விடுவார். இதற்குத்தான் கிரகங்கள் பின்னோக்கி வருவது என்பது அர்த்தம். அது என்னமோ தெரில, இந்த வருஷத்தில் சனியும் வக்கரம் பெறாரு, செவ்வாயும் வக்கரம் பெறாரு, குரு பகவானும் வக்கரம் பெறாரு, அதுக்கப்புறம் புதன் பகவானும் வக்கரம் பெறுவார். இந்த ஆண்டில் 2024 4 கிரகங்களும் வக்கரம் பெறும். பாதகத்துக்கு மேலே பாதகம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். ஆகையால் நிற்கிறதா ஓடுறதான்னு கூட தெரியாத அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை ராசி மாற்றங்கள் இருப்பதினால் கட்டாயம் கன்னி ராசிக்காரர்கள் பரிகாரம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் உங்களுக்கு நற்பலன்களை தரும். பாதகம் என்பது தசா உங்களுக்கு சரியில்லாமல் நீசம் பெற்ற தசாவோ 6-8ஆம் அதிபதியினுடைய தசாவோ இருந்து விட்டால்தான் சற்று உங்களுக்கு அதிகமான கெடு பலன்களை செய்துவிடும். மற்றபடி ஆட்சி உச்சம் பெற்ற கிரகமோ கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற கிரகங்களாக இருந்தால் பெரிதளவு பாதகமாக இருக்காது. சிறு பாதகமாக இருந்து சிறு இழப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பரிகாரம். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்கள் தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இவர்களுக்கு செய்ய வேண்டியது 4ஆம் இடத்தில் வருவதால் பாதகம் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம், குரு 8இல் இருக்கும்போது சனி பகவான் வக்ரம் பெற்று பின்னோக்கி செல்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 150 நாட்கள் வக்ர நிலையில் இருப்பது. இந்த வக்ரம் என்பதே கேட்டிங்கன்னாக்கா சூரியனால் தான் ஏற்படும். சூரிய பகவானும் சந்திர பகவானும் வக்ரம் பெற மாட்டார்கள். ராகு கேதுக்கும் இது பொருந்தும். மீதம் உள்ள 5 கிரகங்களில் வக்ரம் பெற்றால் உடல் நலத்தில் பாதிப்பு, செய்யும் தொழிலில் பாதிப்பு, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத தன்மை, பல வகையான குழப்பங்களை தரும் என்பதினால் துலாம் ராசிக்காரர்கள் கட்டாயமாக பரிகாரம் செய்யணும். பரிகாரம் செய்ய வேண்டிய ஸ்தலங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய சனி பகவான் ஸ்தலங்கள் அல்லது நவகிரகம் அல்லது சிவனாலயம், இதில் சென்று உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை சொல்லி
நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வர்றது, சிவபெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்கிறது, நவகிரகங்களுக்கு பூஜை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெறுவது சிறு பாதகத்தை கட்டாயம் தரும். காரணம், குருவும் சரியில்லை, ராகு கேதுக்களும் சரியில்லை, சனி பகவானும் சரியில்லாமல் போகிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு படாத பாடை படுத்தி கொண்டு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகள், இதில் சனி பகவானும் வக்கரம் பெறுவது, சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 150 நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் குழப்பங்கள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மறைந்திருப்பது, 6லே பல வகையான நோய், கடன், பகை, எதிர்ப்புகளை போராட ஜெயிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பதினால் சனி வக்கரம் கடுமையாக பாதிக்கலாம். இதற்கு பரிகாரமாக செய்ய வேண்டியது சனிஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் உங்களுக்கு நல்ல நிலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொறுமை, அமைதி காப்பது மிகவும் சிறந்த நற்பலன்களை தரும். அவசரப்பட்டு செய்கிற வேலை செய்கிற இடத்துலையும் சரி, குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவினர், இரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரும். அது நிலத்தால் இருக்கலாம், மண்ணால் இருக்கலாம், பெண்ணால் இருக்கலாம், பணத்தால் இருக்கலாம், செய்யும் தொழிலால் இருக்கலாம், எதிர்ப்புகளால் இருக்கலாம், எதிரிகளால் இருக்கலாம். இந்த 150 நாட்கள் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருந்தாலே பெரிதளவு பாதகம் வந்து சேராது என்று சொல்லி இந்த தனிப்பதிவை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் போடுறோம். கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.